ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTechTamil. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலுக்கு எப்படி இந்த மாதிரி லோகோ கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பெஸ்ட்டான சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 800x800 பிக்சல். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் பிக்சல் அப்படின்னு அப்ளிகேஷன் ஏற்றிக்கோங்க. பிக்சல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பிக்சல் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் ஏற்றிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பிக்சார்ட்லையும் கிரியேட் பண்ணலாம். பட்டு டெஸ்ட் எழுதணும்னா பிக்சல் லேப் தான் பெஸ்ட்டான அப்ளிகேஷன். அதனால் பிக்சல் லேப்னு இந்த அப்ளிகேஷன் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றிக்கோங்க. வெள்ளியும் பார்த்துக்கோங்க. பிக்சல் லேப்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பார்க்கலாம், ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிட்டு தள்ளிட்டே வாங்க. அது சொன்னால் பார்த்தீங்களா 800x800 சைஸுன்னு இமேஜ் சைஸு நீங்களாக கூட வச்சுக்கோங்க. எப்படி 800x800 பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் லோகோ வைக்கிறதுக்கான பெஸ்ட்டான சைஸு. டெஸ்ட்டை டெலிட் பண்ணி விட்ருங்க. டைப் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு கலர் வைக்கிறேன். வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணுறது பார்த்தீங்களா, சேவ் போய் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு நடுவில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுங்க. அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் என்ன பேர் கொடுக்க போகிறீங்க, 6 போட்டோ கொடுக்க போகிறேன்ட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரவுண்டுக்குள்ளே தான் வைக்கணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறீங்கன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நிற்கிற டைம் வந்தீங்கன்னா இந்த கார்டியன் டூலில் போய் பேக்ரவுண்ட் மாற்றிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த சேனல் நேம் எழுதிக்கோங்க. இந்த ஏஐ மாதிரி பார்த்தீங்களா, அதே பான் எழுதுறது. டெஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து மேப்டெக் கிரியேஷன் தானே, MapTechTamil. நான் வந்து மேப்டெக் கிரியேஷன் ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு லோகோ எப்படி கிரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேப்டெக்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த இருக்கிற சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து பாண்ட் மாற்றணும். தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டே வந்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, பாண்ட் போய்க்கோங்க. பாண்டுக்கு போடிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாண்டை வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாண்ட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பெருசாகவே இங்கே மேப்டெக்ன்றதை போதும். டைப் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் மாற்றணும். இந்த கலர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு சாப் கலர் நான் வைக்கிறேன். டைப் கிளிக் பண்ணி வைக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்கும், கொடுங்க. தள்ளிட்டே வந்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு பிளாக் கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 9 வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஷேடோ பின்னாடி வந்து ஷேடோ வந்து அதையும் பிளாக் கலரில் ஒயிட் கலரில் கொடுங்க. இது பிளாக் கலரில் இருக்கட்டும். ஷேடோ கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்கன்னா எம்பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். இதே ஒயிட் கலர்னால் சூப்பராக தெரியும். எம்பாஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து 3D டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுக்கோங்க. டெப்த்து வந்து கூட்டாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் டெப்த்து. அதுக்கடுத்து இது 3D ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொட்டேஷன் பண்ணுங்கள். 3D ஷேப்பில் வரும் பாண்டு. சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கிரியேஷன் எழுதணும்ல, மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேஷன் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாண்டு எழுதுனீங்களா, அதே மாதிரி நீங்கள் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் லோகோ கிரியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு அதே மாதிரி யூடியூப் பேனல் ஆர்ட் கிரியேட் செல்ஃபோனில் கிரியேட் பண்ண தெரியல சொல்லுங்கள். நாளை கழிச்சு வீடியோ போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகே பாய்.